இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி blast savings blast collection blast. சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் வரும் 2029ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நிறைவடையும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் சென்னை மண்டல அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் 2009ஆம் ஆண்டு தொடங்கி வைத்து பணிகள் நடந்து வந்தன. பின்னர் ஆட்சி மாற்றம் காரணமாக அதிமுக அரசு பணிகளை கிடப்பில் போட்டது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டம் மாற்றியமைக்கப்பட்ட. மீண்டும் ஒன்றிய அரசிடம் ஒப்புதல் பெற்று அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே 5600 கோடி ரூபாயில் பறக்கும் சாலை அமைக்கும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் தற்போது 22% பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. கூவம் ஆற்றின் மேல்புறமும் 15.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. மழைக்காலமான செப்டம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை பணிகள் ஆற்று பகுதிகளில் நடைபெறாது என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டம் 2029ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிளாம்பாக்கம் முதல் செங்கல்பட்டு அருகே உள்ள மகேந்திரா சிட்டி வரையிலான மேல்நிலை சாலை அமைக்கும் திட்டத்துக்கு 3186 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் வரும் 2029ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நிறைவடையும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் சென்னை மண்டல அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் 2009ஆம் ஆண்டு தொடங்கி வைத்து பணிகள் நடந்து வந்தன. பின்னர் ஆட்சி மாற்றம் காரணமாக அதிமுக அரசு பணிகளை கிடப்பில் போட்டது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டம் மாற்றியமைக்கப்பட்ட. மீண்டும் ஒன்றிய அரசிடம் ஒப்புதல் பெற்று அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே 5600 கோடி ரூபாயில் பறக்கும் சாலை அமைக்கும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் தற்போது 22% பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. கூவம் ஆற்றின் மேல்புறமும் 15.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. மழைக்காலமான செப்டம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை பணிகள் ஆற்று பகுதிகளில் நடைபெறாது என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டம் 2029ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிளாம்பாக்கம் முதல் செங்கல்பட்டு அருகே உள்ள மகேந்திரா சிட்டி வரையிலான மேல்நிலை சாலை அமைக்கும் திட்டத்துக்கு 3186 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி blast savings blast collection blast.